ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1. என்னடா பார்ட் 1 சொல்லிட்டு கையில் லூட்லாம் வச்சுருக்க அப்படிக்காந்தே கேட்பீங்க. அது வந்து ஒரு கிளிப்பாக தான் கைஸ் நான் வந்து வீடியோ எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி எடுத்து வைக்க போகும்போது அந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து காணா போயிடுச்சு கைஸ். 5 நிமிஷம்குள்ளே தான் வரும் கைஸ், அது காணும் கைஸ். நம்ம இன்ட்ரோ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரில கைஸ். ரெக்கார்டிங் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. சரி அதை விடுங்க. இது வந்து என்னடா முன்னே இந்த அது என்ன வேர்ல்டா சர்வரான்னு கேட்டிங்க, அதுவும் சர்வர் தான், இதுவும் சர்வர் தான். அந்த சர்வர் வந்து பெய்டு இல்லை கைஸ், இது வந்து பெய்டு கைஸ். ஏன்டா பெய்டுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரே லேகு கைஸ். சன்களோட அதில் பிளாக் உடச்சா கையில் வரல, இந்த மாதிரி நிறையா லேக் இருக்குது கைஸ். இந்த சர்வர் வந்து லேக் இருக்காது கைஸ். சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு சர்வர் அப்படிக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1Kலேருந்து ஒரு 1K வியூஸு 700 லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். நான் வந்து ஒரு பப்ளிக் சர்வர் க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். அதுக்காண்டி பெய்டு ஒர்க்ஸ்லாம் நானே பார்த்துக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அயன் கிடச்சிருக்கு கைஸ். ஏன்னா அது செய்கிறதுக்கு வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் இல்லை, அங்கே ஸ்டோன் பிக்காக்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் அவ்வளோக்கா வீடெல்லாம் கட்டுறதுக்குலாம் ட்ரை பண்ண மாட்டேன் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அயன் கோலம் ஃபார்மு, அதான் கைஸ். அப்புறமா என்னென்ன லூட்டு இதெல்லாம் எடுக்கிறவன் மட்டும்தான் கைஸ் காமிப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த மாதிரி தான் இது கைஸ். ஏன்னா இந்த வீடியோவே கிளிப்பாக எடுக்கிறேங்கிற பேரில் வீணாக்கிட்டேன் கைஸ். ஓகே வாங்க அயன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மேலே கிராஃப்டிங் டேபிளில் ஓகே கைஸ். சரி, நம்ம முன்னாடி போய் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த பார்ட் 1ல் எப்படி ப்ரீடிங் ஹால் செய்கிறது, எப்படி லாவா ஃபார்ம் செய்கிறது, இது எல்லாத்தையுமே காமிக்கிறேங்க கைஸ். ஓகே, செத்துட்டாச்சு. ஏன்னா இந்த சர்வர்லேயே லைட்டான லேக் தான் கைஸ் பார்க்க முடியுது, மற்றபடி எந்த ஒரு லேகுமே இல்லை கைஸ். இந்த சீடெலாம் நம்மளுக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வேணும், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்பாங்க கைஸ். ஓகே, நம்மளுக்கு ஒரு பிளைன்ஸ் வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். சரி வாங்க. ஓகே, அயனு 4 இருக்குது. ஓகே, அயன் வந்து அயன்குள்ள மச்சான். ஓகே ஓகே கைஸ். சீடு, டொமாட்டோ, பன்னிக்கறி, வாங்க கிராஃப்டிங் டேபிள் இது. ஓகே, லோட்டு. இப்போ நம்மளுக்கு ஒரு அயன்குலம் ஃபார்ம் செய்கிறதுக்கு ஒரு பிக்காக்ஸு ஒரு ஷவல் இருக்கணும் கைஸ். அப்போ தான் நம்ம வந்து ஸ்பீடாக எதாக இருந்தாலும் மைண்ட் பண்ண முடியும். அங்கே பிக்காக்ஸாக அப்புறமாட்டி ஷவலும் செஞ்சுக்கலாம், ஷவல் இதில் செஞ்சுக்கலாம், பிக்காக்ஸ் வேணால் அயனில் செஞ்சுக்கலாம் கைஸ். இந்த ஃபார்முக்கு நீங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து தள்ளி போடலாம் அவசியம் இல்லை கைஸ். நம்ம வந்து வில்லேஜுக்கிட்டே கட்டிக்கலாம். ஏன்னா கீழே கேவ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அயன் குளம் வந்து கேவ் உள்ளே ஸ்பான் ஆகிட்டானா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வில்லேஜஸாக தான் ஸ்பான் ஆவாங்க. இந்த இடம் ஓகேவா இருக்கும் கைஸ். மேலே 5x5 கைஸ். அப்புறமாட்டி கீழே வந்து 6 கைஸ். ஆழம் வந்து 6 இருக்கணும். ஓகேங்களா கைஸ்? 1 2 3 4 5 எக்ஸ்ட்ராவே ஒன்று போடணும் கைஸ். ஏன்னா 5x5 கரெக்டாக வரணும். 1 2 3 4 5. அந்த கார்னரில் இருக்கிறது கணக்கு வச்சுக்காதீங்க கைஸ். அது கணக்கு வச்சா கோளாறாக இருக்கும் கைஸ். கரெக்டாக நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு ஒரு பிளாக்கு கேப் வரணும்னா இந்த மாதிரி வச்சாதான் கைஸ் வரும். ஓகே, கரெக்டாக இருக்குது.
இதோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே லெவலில் தான் கைஸ் இருக்கணும். எல்லாத்தையுமே அப்புறமாட்டி க்ளீன் பண்ணியிருங்க. இதோ நான் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுலாம் அப்படியே எடுத்துடுறேன் கைஸ். வீடியோலாம் தூக்கிடுறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் லேவையும் க்ளீன் பண்ணிட்டேன். அது ஏன்னு தெரியுமா கைஸ் அந்த மாதிரி டக்குன்னு க்ளீன் ஆகுது? நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன் கைஸ். இதோ இப்போ பாருங்கள், ஏன்னா அதெல்லாம் போட்டோன்னா வீடியோ வந்து லாங்காகிடுது. ஓகேங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு இது க்ளீன் பண்ணோம். எல்லா சைடுமே இங்கே பாருங்கள், 6 அடி 6 பிளாக் கீழே. ஓகேவா கைஸ்? 7 பிளாக் தோன்றவங்க தோண்டிக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம் தான் கைஸ். நான் 6 பிளாக் போட்டு மேலே ஒரு லேயர் வந்து சோறு இழுத்துப்பேன். இதோ இந்த மாதிரி கைஸ். மேலே வந்து குலம் ஸ்பான் ஆவான், அவனை வந்து வச்சு சாவடிக்கிற மாதிரி. அப்புறமாட்டி நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து 5 பெட்டு, 5 ஃப்ளெக்சிங் டேபிள், 5 வில்லேஜரு. இவங்களாம் தான் கைஸ், இதெல்லாம் தான் கைஸ் தேவைப்படுது. அப்புறமாட்டி ஒரு ஹாப்பரு, வேறு அப்புறமாட்டி இவங்களெல்லாம் ப்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வீட்டு கேரட்டு, பீட்ரூட்டு எது வேணால் இருக்கலாம். நானும் அப்புறமாட்டி எங்களோட சர்வருக்காண்டி ஏதோ அந்த பொருளை எடுத்து கலெக்ட் பண்ண போகிறேன் கைஸ். அவன் ஸ்பைடரை அடிக்கிறது, அதுக்கப்புறமாட்டி ஃப்ளிண்ட்டு கலெக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், 5 ஸ்டிங்குக்கு 2 லீடு வில்லேஜர்ஸ் வந்து கொண்டு போகிறதுக்கு அது 2 லீடு கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. ஃப்ளிண்ட்டு வந்து 5 எடுத்துக்கோங்க, 10 எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து 5 ஃப்ளெக்சிங் டேபிள் செய்ய முடியும். ஓகேங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், மீதி வச்சுட்டு கரெக்டாக ஏதோ வச்ச மாதிரி இருந்துச்சு. க்ரீப்பரு சச்சின் ப்ரோவோட பெட்டு வந்துச்சு. சரி, அதை அப்புறமாட்டே அவர்கிட்ட சொல்லிப்போம். வாங்க நாம் வந்து மீதி என்ன கைஸ் இது ஏதோ பின்னாடி இப்போ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி சைடில் தோண்டி வச்சு அங்கே தான் கைஸ் ஃப்ளெக்சிங் டேபிளை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இதோ நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்லி ஜாவாவுக்கு மட்டும்தான் கைஸ். இது வந்து ஜாவா சர்வருங்கிறனால ஜாவாக்கு கட்டுற மாதிரி கட்டுற மெத்தடில் நான் கட்டுறேன் கைஸ். ஈஸியான மெத்தட்லேயே ஜாவாவில் கட்டலாம். ஜாவா பேஸ் பண்ண சர்வரில் கெய்சருங்கிற ஒரு ப்ளக்கிங்கை போட்டால் பெட்ராக் வந்துடும் கைஸ். இதான் கைஸ், இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து. ஆனால் பெட்ராக் சர்வர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஜாவா பிளேஸ் வந்து அலோட் பண்ண முடியாது கைஸ். இது வந்து ஜாவாக்கு மட்டும் இருக்கிற ஒரு விதமான ப்ளக்கிங்கு. ஓகேங்களா கைஸ்? சரி வாங்க, நம்மளோட அயன்குளம் ஃபார்ம் கட்ட ஆரம்பிப்போம். ஒரு பிளாக்கை மட்டும் மேலே ஏற்றிருங்க கைஸ், இல்லைனா மண்டை முட்டியே செத்து போயிடுறாங்க. நான் அதையும் பார்த்துட்டேன். க்ரியேட்டிவ் மோடில் போயிட்டு ஃப்ளாட் வேர்ல்டில் கட்டி பார்த்தேன் கைஸ், சும்மா ஒரு காதா இல்லையான்ட்டு. ஜாவா வந்து எப்படி மொபைல்லே ப்ளே பண்ணுறதுன்னா, இந்த வீடியோவுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா அதையும் போடுறேன் கைஸ். இதோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி கவர் பண்ணி விட்ருங்க. இதோ கீழே அந்த மாதிரி பெட்டை வச்சுட்ருக்குங்க கைஸ். வாங்க மேலே போகலாம். அதுக்குள்ளே வந்து சச்சின் ப்ரோ வந்து ஏதோ சச்சினுங்கிறது வந்து ஒபிட்டோ தான் சொல்கிறேன். அவர் வந்து ஏதோ இன்னொரு வில்லேஜ் வேறு கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். அங்கே தான் அவர் இருந்தாராம். அங்கே அந்த பக்கம் அந்த சைடு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதோ அதுக்குள்ளே எங்களை போய் ப்ரீட் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கப்புறமாட்டி கொஞ்சமாக ஃபார்மிங்கும் பண்ணிக்கலாம் கைஸ். வாங்க, இதோ நான் அவங்கள வந்து ப்ரீட் பண்ணால் திரும்பி வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் ப்ரீட் பண்ணணும்ல கைஸ். அதே மாதிரி ஃபார்மிங்கில் கைஸ் இந்த மாதிரி 3x3 வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓஷனோ இல்லை ரிவரோ இந்த மாதிரி இடத்துல பில்ட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். ஒரு இடத்துல 64,
அப்படி இல்லைனா 32 வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கைஸ். ஈஸியாக ஃபார்மிங் பண்ண முடியும். அதுக்குள்ளே வந்து புகழ் ப்ரோ வர ப்ரோ 5 வில்லேஜரை வந்து ப்ரீட் ஆகிட்டாங்க வாங்க அப்படிக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்குள்ளே இருந்த அங்கே இருக்க அந்த வேலையை வேறு நான் பார்க்க போயிட்டேன் கைஸ். இந்த மாதிரி மூடி விட்ருங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ அவன் நிற்க போகும்போதே அவனோட தலை அந்த பிளாக் இருந்துச்சுன்னா அவன் நேரத்துக்கு டை ஆகிருப்பாங்க கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ். மேலே வந்து ஒரு பிளாக் ஏற்றி விட்ருங்க. நான் சில நேரத்தில் அந்த இதவே நான் வந்து டிசைனாக போடுவேன் கைஸ். நான் இப்போதைக்கு ஒரு இதுதான் கைஸ். இது நான் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அயன்குளம் ஃபார்மே நான் வச்சுருக்கேன் கைஸ். அதனால் அதுக்கு நிறையா பொருள் தேவைப்படுது. இப்போதைக்கு எல்லாருமே ஆர்மர் போடணும், டூல்ஸு இதுக்கு தான் கைஸ் செய்கிறேன். இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டிருக்கேன். இதோ கீழே மறக்காமல் டார்ச்சு, இந்த ஒரு டார்ச் மட்டும் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், நீங்கள் எல்லா வில்லேஜரையும் பார்க்க முடியாது. டாட்டா பாய் பாய் தான். அந்த ஒரு டார்ச்சை மட்டும் வைக்க மறந்துடாதீங்க. அதுதான் கைஸ் நான் சொல்லுவேன். இதோ இப்போ மேலே வந்தாச்சு. அதுக்குள்ளே இல்லை கைஸ், இதோ உள்ள இந்த சைடு வச்சுருங்க கைஸ். அந்த சைடு வச்சா எவனுமே ஜாப் அப்செப்ட் பண்ணல. பெட்டுக்கு பக்கத்தில் வச்சா தான் அப்செப்ட் பண்ணுறாங்க. இது எனக்கு புகழ் ப்ரோ தான் சொன்னார். உள்ளே அதுக்குள்ளே ப்ரீட் பண்ணியாச்சு வில்லேஜரை. ஓகேங்களா கைஸ். அதுக்குள்ளே இவங்க கூட இவங்க கிட்ட நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் கைஸ். புகழ் ப்ரோ அது ட்ரேட் பண்ணுவார். அவர்கிட்ட அதை விட்டுறலாம். அவர் இருந்தோ அவங்க பாருங்கள் எவ்வளோ மும்பரமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. அதுக்குள்ளே அச்சீவ்மெண்ட்லாம் எடுத்துட்டார் வாட்ச் டீல்ட்டு. அதுக்கப்புறமாட்டி புகழ் ப்ரோ கிட்ட ஒரு பவு கேட்டேன். சரி ப்ரோ தரேன்ட்டார். அதுக்கப்புறமாட்டி ஒரு 30 ஏரை கேட்டேன், அதுவும் தரேன்ட்டார். அதுக்கப்புறமாட்டு நம்மளுக்கு என்ன வேணும் கைஸ்? ஓகே ப்ரோ அப்படி கேட்க சொன்னேன். இதோ இந்த பள்ளத்தை வர அடைக்கணும் கைஸ். இதை பார்த்து இதை சும்மா ஒரு மாடலாக வேணால் வச்சுக்கோங்க கைஸ். நான் இது வெறும் 5 வில்லேஜர் தான் இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கேன் கைஸ். இதுக்கப்புறமாட்டி ஒரு ஓபி அயன்குளம் ஃபார்ம் கட்டுவேன் கைஸ். அதை மட்டும் சும்மா பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் நல்லா இதெல்லாம் சும்மா நீங்கள் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா கைஸ் உங்களுக்கு 1 ஸ்டாக் கிடைக்கும். ஒரு 1 மினிட் ஏஎஃப்கே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் வச்சு அடைச்சிருங்க. முக்கியமாக டார்ச் வச்சுருங்க கைஸ். டார்ச் மட்டும்தான் நம்மளுக்கு மெயினு. டார்ச் வைக்க மறைஞ்சிட்டிங்கன்னா வில்லேஜஸ்லாம் அவள் தான். அப்படி தான் கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆடின சர்வரில் கட்ட தெரியாமல் கட்டிட்டேன். அது ஒன்லி ஃபார் பெட்ராக்கு. அதனால அதில் நிறையா வில்லேஜஸ் வேறு எல்லாருமே லாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது வந்து அதுவும் ஒரு ஃப்ரீ சர்வர் தான் கைஸ். ஃபெலெக்ஸ் நோடுன்னு சொல்லிட்டு அதுலேயும் எப்படி சர்வர் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன் கைஸ். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வரணும் கைஸ். மறக்காமல் 100 லைக்ஸ் வர்ற மாதிரி வச்சுருங்க. வாங்க தண்ணி ஊற்றிடுவோம். இதோ அதுக்குள்ளே இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வில்லேஜு, இங்கே ஒரு அயன்குளம் ஸ்பான் ஆகிட்டான். இதோ அவனை 2 அடி போட்டுல கைஸ் அயன் எடுப்போம். இதோ இங்கே பாருங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு இங்கே லாவா வேறு கைஸ். எவனுமே மைனிங் போகாதனால லாவா வேறு கிடைக்கல. அதனால் லாவா வந்து அப்புறமாட்டி வச்சுக்கலாம் அப்படிக்கா சொன்னேன். சரின்ட்டாங்க. இதோ அங்கே மேலே ஒருத்தர் ஏஎஃப்கே பண்ணார். அதுக்குள்ளே கைஸ் கொஞ்சம் அது இதாகிடுச்சு. உள்ளே கொஞ்சம் கோளாறாயிருந்துச்சு கைஸ். டார்ச் வந்து அப்போ அவர் உள்ளே போனாராம், தண்ணி ஊற்றினாராம், டார்ச் மறைஞ்சி போச்சு. 3 வில்லேஜர் கிட்ட செத்துட்டாங்க. அப்புறமாட்டி திரும்பி ரெஸ்கியூ பண்ணோம் கைஸ். மேலே அவர் ஏஎஃப்கே பண்ணார். அவருக்கு வேறு தெரிலையா. அவர் வந்து ஜாவா பிளேயர் கைஸ். ஏஎஃப்கேக்கு வச்சுட்டு போயிட்டார். இதோ இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வெளில அயன்குளம் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுல கைஸ் வெளில இந்த மாதிரி தோண்டி வச்சுருங்க. இந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் தெரிகிற மாதிரியும் வைக்காதீங்க. ஸ்டோனு
இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. வேணா நீங்கள் லீஃப் கூட வச்சுக்கலாம் கைஸ். இதோ இந்த லாஸ்ட்டில் ஒரு பிளாக் வருதா கைஸ், அதுக்கு தான் கைஸ் 5x5 வைக்கணுன்ட்டேன். இதோ இங்கே பாருங்கள், இப்போ தோண்டி விடுவேன் பாருங்கள். அந்த மாதிரி தோண்டி விட்ருங்க. இதுவே வீடியோ லாங்காக இருக்கும். நாங்கள் இதில் நிறையா செஞ்சோம் கைஸ், ஏன்னா போட முடியல. வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு கைஸ். அதனால தான் கைஸ் செய்ய முடியல. வாங்க, இது வேறு கைஸ், எப்பயாச்சும் பக்கு வருது. எனக்கு மட்டும்தான் பக்கு அதிகமாக இல்லை, மற்றவங்களுக்குலாம் கம்மியாக. மற்றவங்களுக்கு சில பேர்த்துக்கு சச்சினுக்கு அதிகமாக இருக்கான் பக்கு, மற்ற பிளேஸ்க்குலாம் கொஞ்சம் கம்மி தான் கைஸ். இத்தனை பிளேயர் விளையாடுறோம், இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் கைஸ். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் கூட சாரி விடக்ஷனோடு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்கார்டில் தான் கைஸ் அவங்கக்கிட்ட பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்தியன் சர்வர் தான் கைஸ், இந்தியாவில் தான் லொக்கேட் இருக்குது. இதோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பர் வச்சுருங்க. அந்த செஸ்ட்டுக்கு மேலே 2 இது வச்சுருங்க கைஸ், ஸ்லாபு. அது வந்து ஸ்லாப் வந்து ஒன்று புகழ வச்சார், இன்னொன்று இல்லையாமா. நம்ம அது ஸ்லாபை செஞ்சு வச்சுக்கலாம். இதோ கரெக்டாக பிளேஸ் பார்த்தீங்களா கைஸ். இதோ இதுக்கு மேலே வந்து நேம் போர்டு, இதோ இங்கே பாருங்கள் குறையுதா கைஸ். இதோ அங்கே பாருங்கள் வருதுக்கு பாருங்கள். இங்கே வந்து நேம் போர்டு வேறு வைக்கணும் கைஸ். நேம் போர்டை வச்சு அதில் தான் கைஸ் லாவா ஊற்றணும். அதனால தான் கைஸ் மேலே வந்து ஸ்டோன் வச்சேன். ஏன்னா ஸ்டோன் மேலே வந்து லாவா பட்டா என்ன டேட் மேலே லாவா பட்டா உங்களுக்கு என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஏஎஃப்கே பண்ணிட்டு ஒரு அயன் ஆர்மர் எடுக்க போகிறோம் கைஸ். ஏன்னா இங்கே இப்போதைக்கு நம்ம வந்து ஏஎஃப்கே பண்ணி ஒரு குளமாக அடித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையில் வேறு இப்போ லாவா இல்லை, மைனிங் போனால் தான் லாவா கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு அயன் ஆர்மர் போட்டுடலாம் கைஸ். காப்பர் ஆர்மரில் வந்து சேஞ்ச் ஆகலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ நம்ம வந்து அயன் ஆர்மர் போட போகிறோம் கைஸ். நம்மளுக்கு எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு, வாங்க போட்டுடலாம் அயன் ஆர்மரை. சச்சின் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மைனிங் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து அங்கே ஏஎஃப்கே பண்ணுற கேப்பில். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெல்மெட் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது செஸ்ட் பிளேட் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேண்ட்டு, அடுத்து ஒரு போட்டு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து மாற போகிறோம் மொத்தமாக அயன் ஆர்மருக்கு. எல்லாத்தையுமே இது வந்துட்டு நல்லா மாசாக இப்போ மாற போகிறோம். 1 2 3 4 மாறிட்டோம் கைஸ். இதான் கைஸ் நம்மளோட புது ஆர்மரு, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா மைனிங் போக போகிறோம். இதோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஊர்லாம் இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நான் இந்த மைனிங் போகிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறமாட்டு நான் மைனிங் போயிட்டே இருந்தேன். ஒரு வழியாக டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் ஒரு பிக்காக்ஸ் செய்யலாம். ஐயோ செத்து போயிட்டேனே. சரி, எப்படியோ நமக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிச்சு. ஸ்லாஷ் பேக்குன்னு போட்டால் நம்ம போட்ட ப்ளக்கிங் வந்து ஒர்க் ஆகும் கைஸ். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணால் சொல்லுங்கள், நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்ன டார்கெட்னா 700 லைக்ஸு, அந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1K வியூஸ் ஆச்சு போயிருக்கணும். அப்போ தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸில் கிடச்சிச்சு கைஸ். ஏதாச்சும் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அப்ஜுரியன் மைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு தான் கைஸ் கட்ட போகிறோம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கட்டலான்னு தான் கைஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வுட்டை கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டு இதெல்லாம் இது கொஞ்சம் இது கொஞ்சம்
ஒரு 1 ஸ்டாக்காச்சு தேவைப்படும் கைஸ் நம்மளுக்கு ஃபுட்டு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை, இது இப்போ ஒரு டைமண்ட் ஆக்ஸ் செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட டைமண்ட் இருக்குது, ஆக்ஸ் செஞ்சுட்டா கூட ஒரு என்சான்மெண்ட் டேபிள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஒரு 2 டைமண்ட் ஆச்சு, அதை வச்சு நம்ம வந்து என்சான்மெண்ட் டேபிள் செஞ்சுக்கலாம். ஓகே, என்சான் ஆக்ஸ் செஞ்சாச்சு. இந்த இடத்துல தான் கைஸ் நம்மளோட பேஸை கட்ட போகிறோம். ஆல்ரெடி இங்கே யாராவது வுட்டு மைன் பண்ண வந்திருக்காங்க வுட்டு எடுக்கிறதுக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் வுட்டை. எடுத்தாச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி வேறு இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாச்சு கைஸ். நம்ம வந்து ஒரு செஸ்ட் பாக்ஸை செஞ்சுட்டு அதில் வந்து பொருளெல்லாம் வச்சுட்டு இது கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம வுட் எல்லாமே இதுவே இன்வென்ட்ரியில் உழுவ மாட்டேங்குது. ஓகே, உள்ள வச்சாச்சு கைஸ். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஓகே, கொஞ்சமாச்சு இன்வென்ட்ரி காலி பண்ணியாச்சு கைஸ். இப்போ போகிறோம் 2 ஸ்டாக்காச்சும் எடுக்கிறோம். பார்த்தீங்களா கைஸ், கீழெல்லாம் வுட்டெல்லாம் எப்படி சதுரி இருக்குன்ட்டு. இந்த வுட்டு தான் கைஸ் நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். இப்போ நான் என்ன மாதிரி ஹவுஸ் கட்ட போனேன்னா, நான் ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் ஏத்தனை போகும்போது ஒரு ஹவுஸ் கட்டினேன் கைஸ். அந்த வீடு தான் கைஸ் இப்போ நான் வந்து கட்ட போகிறேன். வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வேணுன்னா பார்ட் 2ல் வந்து வீடு கட்டி முடிச்சிடலாம்.